ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குரு ஞானதீபன்ற இந்த சேனலில் தவஞானி திருமூலருடைய பாடல் பார்க்க இருக்கிறோம். முக்கியமாக மனிதன் உடம்பில் இருக்கக்கூடிய சோம்பலை போக்கிக் கொள்வதற்கு தவஞானி திருமூலர் என்ன சொல்கிறார் அப்படின்றத பார்க்க இருக்கிறோம். இந்த மனித உடம்புக்கு நம்ம எடுத்துக்கணுன்னா 2 வகையில் ஆற்றல் நமக்கு வருது. ஒன்று, நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் இருக்கிற ஆற்றல். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணமாகி இறுதியாக நமக்கு போகிறது குளுக்கோஸ். ஒன்று நம்ம சுவாசிக்கிற காற்று. நம்ம சுவாசிக்கிற காற்று நுரையீரலுக்கு போய், நுரையீரலேருந்து இதயத்துக்கு போய், இதயம் உடல் முழுவதும் இந்த ரத்தத்தை கொடுத்து, ரத்தத்தில் கலந்த ஆக்சிஜன் செல்களுக்கு போகுது. இந்த 2 வகையில் நமக்கு ஆற்றல் வருது. ஆனால் மனிதர்களான நாம் இந்த சாப்பிட்ற சாப்பாடில் காட்டுற ஆர்வத்தையும் கவனத்தையும் சுவாசிக்கிற காற்றுல காமிச்சோமானா இல்லை. இந்தந்த சாப்பாடை இந்தந்த வகையில் சாப்பிட்லாம், ஒரு நாளைக்கு இத்தனை வேலை சாப்பிட்லாம், இதை சாப்பிட்லாம், இங்கே போய் சாப்பிட்லாம், அங்கே போய் சாப்பிட்லாம். உணவில் தான் நம்மளுடைய முழு கவனத்தை நம்ம காமிச்சோம். ஆனால் சுவாசிக்கிற காற்று நம்ம சிந்திச்சிருக்கிறோம்னா சிந்திச்சில்லை. சரி, அதுதான் அது நடந்துனுக்குது. 24 மணி நேரம் நம்ம நினச்சாலும் நடக்காட்டியும் சுவாசம் நடந்துன்னு தான் இருக்குது. அப்புறம் எதுக்கு அதில் கவனத்தை செலுத்தணும்னா, அந்த சுவாசத்தை நெறிப்படுத்தும் போது உடம்பினோட ஒட்டுமொத்த இயக்கமும் மாறிப்போகுது. அதனால தான் ஞானிகள் அதை சிந்திச்சாங்க. இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகும். உடம்பில் இருக்கிற கோடான கோடி செல்கள் உயிர் வாழணுன்னா அதுக்கு தேவை குளுக்கோஸ். மாற்ற முடியாத ஒரு தத்துவம். ஆனால் இப்போ கல்லீரல் ஒரு வகையான செல்களால் ஆனது. இது என்ன, உடம்புல இருக்கிற ஒரு உறுப்புகளும் என்ன ஆகுதுன்னா செல்கள். கல்லீரல் ஒரு வகையான செல், இதயம் ஒரு வகையான செல், எல்லாமே செல்கள் தான். ஆனால் ஒன்று ஒரு வகையான செல். மண்ணீரல் ஒரு வகையான செல், மூளை ஒரு வகையான செல். இந்த எல்லா செல்களும் உயிர் வாழறதுக்கு எது தேவை? குளுக்கோஸ். நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து கிடைக்குது. வெறும் குளுக்கோஸ் மட்டும் கிடைச்சா போதுமா? இந்த குளுக்கோஸ் அந்த குளுக்கோஸை ஆற்றலாக மாற்றணும்னா அதுக்கு ஒரு எரிவாயு வேணும். அந்த எரிவாயு தான் ஆக்சிஜன். அப்போ நம்ம இயல்பாக சுவாசிக்கிற காற்று நமக்கு போதாது. அதனால் நம்ம ஞானிகள், ஏன்னா உடம்புல கோடான கோடி ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல் இருக்குதுன்றான் விஞ்ஞானம். இந்த ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல் இயக்கம் பெறுவதற்கும் அந்த குளுக்கோஸ் ஆற்றலாக மாற்றுச்சுன்னா என்ன ஆகும்? அந்த ஆற்றலை எடுத்துன்னு இந்த செல் நல்லா இயங்கும். செல் இயங்குச்சுன்னா உடம்பு நல்லாயிருக்கும். உடம்புல எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்குதோ அதெல்லாம் உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். அதான் நம்ம ஞானிகள் இந்த காற்றில் தன்னுடைய கவனத்தை செலுத்தினாங்க. காற்று நம்ம இயல்பாக இருக்கும்போது இழுக்கிறோம், விடுறோம். இதே காற்றை உள்ளிழுக்கும் இயக்கம், உள்ள அடக்கும் இயக்கம், வெளியேற்றும் இயக்கம், வெளி நிறுத்தும் இயக்கம், பூரகம், கும்பகம், ரேசகம், வெளிக்கும்பகம், இந்த 4 கதியில் காற்றை வசப்படுத்தி, காற்றை சீர்படுத்தி, அதுக்கு ஒரு பயிற்சி முறைகளோடு இந்த மூச்சு சுவாசத்தை செய்யும்போது மனிதனுக்குள்ளே ஏற்பட்ட மாற்றங்களை வியந்து பல பாடல்களாகவும் பல தத்துவங்களாகவும் நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அது தவஞானி திருமூலர். புள்ளினும் மிக்க புறவியை மேற்கொண்டால் கல்லுண்ட வேண்டாம் தானே களி தரும். புள்ளினும் மிக்க புறவியை மேற்கொண்டால் கல்லுண்ட வேண்டாம் தானே களி தரும். துள்ளி நடப்பிக்கும் சோம்பு தவிப்பிற்கும் உள்ளது சொன்னேன் உணர்வுடையோருக்கு. புள்ளி மிக்க புறவினா பறவையை விட விரைவாக பிராணாயாமம் செய்தால், பிராணாயாமம்னா நான் சொன்ன மாதிரி நம்ம சுவாச பயிற்சியை நாமளே செய்கிறோம், சில நெறிமுறைகளோடு செய்கிறோம். அதுதான் பிராணாயாமம். பிராணனை வசப்படுத்துது பிராணாயாமம். உள்ளிழுக்கும் இயக்கம் இவ்வளோ நேரம், உள்ள அடக்கும் இயக்கம் இவ்வளோ நேரம், வெளியேற்றும் இயக்கம் இவ்வளோ நேரம், வெளிநிறுத்தும் இயக்கம் இவ்வளோ நேரம். இந்த கதிகளை மாற்றி 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 செய்வது பிராணாயாமம். அப்படி புள்ளியும் மிக்க புறவியை மேற்கொண்டால் என்ன ஆகுனா, இந்த அற்புதமான இந்த சுவாச பயிற்சிகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் என்ன ஆகுனா, புள்ளியை மிக்க புறவியை மேற்கொண்டால் கல்லுண்ட வேண்டாம் தானே களி தரும். கல் போதைப்பொருள், புகையிலை பழக்கம், மது பழக்கம், இந்த பழக்கம்லாம் எதுவும் வேணாம். கல்லுண்ட வேண்டாம் தானே களி தரும். துள்ளி நடப்பிக்கும் சோம்பு தவிப்பிற்கும் உள்ளது சொன்னேன் உணர்வுடையோருக்கு. இந்த காற்றை நாம் நெறிப்படுத்தி இந்த காற்றை பிராணாயாமத்தை ஒரு பயிற்சியை எடுத்துக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த போதைப்பொருள், அதாவது கல், மது பழக்கம், புகையிலை, இதெல்லாம் நம்ம எடுத்துக்கும் போது என்ன ஆகுதுன்னா மனிதனுக்குள்ளே இருக்கிற விலங்கின குணநலங்கள் வெளியே வருது. ஆனால் திருமூலர் சொல்கிற புள்ளியை மிக்க புறவியை மேற்கொண்டால் இந்த பிராணாயாமத்தை எடுத்துக்கினா என்ன ஆகுதுன்னா மனிதனுக்குள்ளே இருக்கிற தெய்வீக குணநலங்கள் வெளியே வருது. இந்த வித்தியாசம் போதாதா? ஒரே ஒரு வித்தியாசம் போதாதா இந்த அற்புதமான பிராணாயாம கலையை நம்ம எடுத்துக்கிறதுக்கு? புள்ளியை மிக்க புறவியை மேற்கொண்டால் கல்லுண்ட வேண்டாம் தானே களி தரும்.
துள்ளி நடப்பிக்கும் சோம்பு தவிப்பிற்கும் உள்ளது சொன்னேன் உணர்வுடையவருக்கு. இது ஒரு சயின்ஸ் விஞ்ஞானம். என்ன நடக்குது நமக்குள்ள? இந்த ஆக்சிஜனை நம்ம வேணும் மேலும் மேலும் நல்லா இதை ஒரு பயிற்சி முறைகளோட சுவாசத்தை நெறிப்படுத்தி நாம் எடுத்துக்கும் பொழுது என்ன ஆகுது? நம்மளுடைய சுவாசத்துக்கும் நம்மளுடைய எண்ணங்களுக்கும் நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்குது. இந்த சுவாசத்தை நாம் நெறி செய்யும் போது, சுவாசம் சீராக நடக்கும்பொழுது எண்ணங்கள் சீராகும். எண்ணங்கள் மட்டும் சீராவதல்ல, போதுமான ஆக்சிஜனை நாம் எடுத்துக்கும் பொழுது உடம்பில் இருக்கிற குளுக்கோஸ் எல்லாம் சரியான ஆற்றலாக மாற்றப்படும். சரியான ஆற்றலாக மாற்றப்படும் போது உடம்பில் இருக்கிற ஒரு செல்லும் ஒழுங்காக இயங்கும். உடம்பு ஒரு செல்லும் ஒழுங்காக இயங்கும் போது உடம்புல எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்குதோ உடம்பு தன்னைத்தானே சரி செஞ்சு. காற்று எவ்வளோ அவசியம் பாருங்கள், எவ்வளோ முக்கியம். அந்த காற்று தான் புள்ளியும் மிக்க புறவியை மேற்கொண்டால் கல் உண்ட வேண்டாம் தானே களி தரும். துள்ளி நடப்பிக்கும் சோம்பு தவிர்க்கும். துள்ளி நடப்பிக்கும் சோம்பல் போயிடும், சுறுசுறுப்பு வரும், இளமையோடு இருக்கலாம். துள்ளி நடப்பிக்கும் சோம்பு தவிர்ப்பிற்கும் உள்ளது சொன்னேன் உணர்வுடையோருக்கு. அவ்வளோதான். அந்த காற்றுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவத்தை வச்சாங்க. சரி, காற்றுக்கு இவ்வளோ முக்கியத்துவத்தை வச்சு அதனால் எடுத்த உடனே நான் இந்த மூச்சு பயிற்சி பிராணாயமத்தை எடுத்துக்கலாமான்னா இல்லை. யோகம் என்பது ஒரு வரைமுறைப்படுத்தப்பட்ட பாடம், ஒரு நெறி செய்யப்படுத்தப்பட்ட பாடம். அதனால் உடம்பு, உயிர், மனம், ஆன்மா, உடம்புக்கான யோக பயிற்சிகளை, அடிப்படை யோக பயிற்சிகளை எடுத்துக்கின்னு உடம்பினோட இயக்கத்தை முதல்ல சீர் பண்ணணும். உடம்பில் இருக்கிற ரத்த ஓட்டத்தை நம்ம சீராக வச்சுக்கணும். உடம்பில் இருக்கிற ஒரு உறுப்புகளையும் சீராக வச்சு அந்த உடம்பில் இருக்கக்கூடிய கிளாண்ட்ஸ் எல்லாம் சுரக்க வேண்டிய ஹார்மோன்கள்லாம் சீராக சுரந்து, இதெல்லாம் எதில் நமக்கு வருதுன்னா நம்ம செய்யக்கூடிய யோக பயிற்சி. அதுக்கப்புறம் போதுமான ஆக்சிஜனுக்கு அடிப்படை மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சியில் நாடி சுத்தி, ஜீவ சுத்தி, பிராண சுத்தி, சோக சுத்தி, பந்த சுத்தி, கண்ட சுத்தி, இது எல்லாம் கடந்து அதுக்கப்புறம் பிராணாயாமத்தை சில கதிகளில் நாம் பழக வேண்டும். 12 வகையான பிராணாயாமம் உண்டு. நெறி செய்யப்படுத்தப்பட்ட பாடம். அப்படிப்பட்ட பிராணாயாமத்தை நாம் செய்யும் பொழுதுதான் புள்ளியும் மிக்க புறவியை மேற்கொண்டால் கல்லுண்ட வேண்டாம் தானே களி தரும். துள்ளி நடப்பிக்கும் சோம்பு தவிப்பிற்கும் உள்ளது சொன்னேன் உணர்வுடையோருக்கு. அற்புதமான பயன்களை நாம் அடைவோம். சரி, வெறும் இந்த சுறுசுறுப்பு, இளமை, நல்ல எண்ணங்கள், இது மட்டும்தான் பிராணாயமத்தோட பயன்களா? ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் கூற எதுமாமே. காற்றை நீங்கள் வசப்படுத்திட்டீங்கன்னா, காற்றை ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை வசப்படுத்துகிறவங்க யாருமே இல்லைன்றார். அப்படி காற்றை வசப்படுத்திட்டு என்ன ஆகுனா, கூற்றை உதைக்கும். கூற்றுனா மரணம், மரணத்தை வென்றுவிடலான்றார் தவஞானி திருமூலர். அது எப்படி? இது ஒரு விஞ்ஞானம், இது ஒரு சயின்ஸ். என்ன பண்ணுது? இந்த சுவாசத்தை நெறி செய்ய நமக்குள்ளே என்ன மாற்றம் நடக்குதுன்றது ஒரு பெரிய பாடம். இந்த பிராணாயமத்தோட பயன்கள்னு ஒரு மணி நேரம் பதிவு போட்டுக்கிறேன், அதை பாருங்கள். அதே மாதிரி தவஞானி திருமூலர் கூற்றை உதைக்கும் குறையது மாமே என்றாரு. மரணத்தை எப்படி பிராணாயமத்தால் வெல்ல முடியும், சுவாசத்தினை எப்படி வெல்ல முடியுன்றத விஞ்ஞானபூர்வமாக நம்ம சொல்லலாம். உடம்புல என்ன நடக்கும்போது நம்ம சொல்லலாம். அதெல்லாம் வருகின்ற பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ரீகுரு ஞானதீபன்ற அந்த சேனலோட இணைந்தே இருங்க. பிரம்ம வித்தையான யோக நெறிகளை பழகி மனிதனிடமிருந்து அஞ்ஞானம் விலகட்டும், மெய்ஞானம் மலரட்டும், அன்பு தழைக்கட்டும், பூலோகம் சொர்க்கமாகட்டும். ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம.